அதிபர் டிரம்புக்கும் சிறுவர் பாலியல் குற்றவாளியான அமெரிக்காவின் ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டிய தொழிலதிபர் எலன் மஸ்க் அந்த எக்ஸ் பதிவை திடீரென நீக்கியுள்ளார். அதிபர் தேர்தலுக்கு முன்பு இணைந்த கைகள் போன்று தொடங்கிய டிரம்ப் தொழிலதிபர் எலான் மஸ்க் நட்பில் தற்போது விரிசல் விழுந்துள்ளது. டிரம்ப் அதிபரான பிறகு திறன் மேம்பாட்டுத் துறையின் தலைவராக நியமிக்கப்பட்ட எலான் மஸ்க் அந்நாட்டு மக்களின் கடும் எதிர்ப்பால் அந்த பதவியிலிருந்து அண்மையில் விலகினார். அதைத் தொடர்ந்து டிரம்பும் எலான் மஸ்கும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகின்றனர். டிரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ள வரி மற்றும் செலவு குறைப்பு மசோதா மிகவும் அருவருப்பானது என்று எலான் மஸ்க் காட்டமாக விமர்சனம் செய்தார். இதற்கு பதிலளித்த டிரம்ப் மஸ்குக்கு புத்தி பேதலித்துவிட்டது என்று குறிப்பிட்டார். இந்த சூழலில் அமெரிக்காவில் சிறுவர் சிறுமியரை கொண்டு பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட நபரான ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கும் டிரம்புக்கும் தொடர்பு இருப்பதாக எலான் மஸ்க் குற்றம் சாட்டியது பேசுபொருளாகியுள்ளது. சிறுவர் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடன் தொடர்பில் இருந்த முக்கிய நபர்களின் பெயர்களை சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்ட அமெரிக்க புலனாய்வுத்துறை அதில் சில கோப்புகளை ரகசியமாக சீலிட்டு வைத்துள்ளது. அந்த ரகசிய கோப்புகளில் அதிபர் டிரம்ப் பெயர் இருப்பதாலேயே அது வெளியிடப்படவில்லை என்று எலான் மஸ்க் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த எக்ஸ் பதிவை எலான் மஸ்க் நீக்கியிருப்பது இருவரும் சமரசம் செய்து கொள்ள முயற்சியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மறுபுறத்தில் டிரம்புக்கு போட்டியாக தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி தொடங்க எலான் மஸ்க் முடிவு செய்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.